அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இமாமிற்கோ அல்லது தனிப்பட்ட முறையிலே நாம் தனியாக தொழுதாலோ நமக்கு சில நேரங்களிலே மறதிகள் ஏற்படும். ஒருவேளை இமாமுக்கு மறதி ஏற்படும், ஒருவேளை தனியாக தொழும் நமக்கு மறதி ஏற்படும். எத்தனை ரக்காயத்துகள் தொழுகிறோம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். ரக்காயத்தை குறைத்து விட்டோமா அதிகப்படுத்தி விட்டோமா என்ற சந்தேகம் ஏற்படும். இரண்டாவது ரக்காயத்தா அல்லது மூன்றாவது ரக்காயத்தா நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். எப்படிப்பட்ட நேரத்திலே உங்களுடைய தொழுகை அவ்வாறு அமைந்து விட்டால், மறதி சந்தேகம் ஏற்பட்டு விட்டால், நீங்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய தொழுகையில் ஏற்பட்ட இந்த குறைக்கு நீங்கள் சலாமுக்கு முன்பாக இதை செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு 3 ரக்காத்துகள் தொழுதோமா அல்லது 4 ரக்காத்துகள் தொழுதோமா என்ற சந்தேகம் ஏற்பட்டால், சந்தேகத்தை கைவிட்டு உறுதியானதன் அடிப்படையில், குறிப்பாக 3 ரக்காத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதி உள்ள ஒரு ரக்காயத்தை தொழுதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜ்ஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும். அத்தஹியாத்து ஓதிவிட்டு நீங்கள் ஸலவாத் ஓதிவிட்டு பிறகு துவா செய்துவிட்டு பிறகு 2 சஜ்ஜிதாக்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர் உண்மையில் 5 ரக்காத்துகள் தொழுதிருந்தால் அவ்விரு சஜ்ஜிதாக்கள் அத்தொழுகையை இரட்டைப்படை ஆக்கிவிடும். அவர் 4 ரக்காத்துகள் தொழுதிருந்தால் அவ்விரு சஜ்ஜிதாக்களும் தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய சைத்தானை முறியடித்ததாக ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.